உடனே வந்தே தேவைன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிற அழகிகள் எல்லாருக்கும் டாக்டர் சொன்னாங்க me being here is so meaningful சொன்னாங்க. Actually it's meaningful to me டாக்டர். ஃபர்ஸ்ட் அந்த இன்சிடென்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் மேல பெரிய மரியாதை எனக்கு உண்டு. ஒரு 2008 எங்களோட ஃபேமிலி சர்க்கிள் ஒரு குழந்தை பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரை த பெஸ்ட். அவங்க தி கேவ் அப் ஹோப். அப்போ வந்து டாக்டர் சிதம்பரனார் வந்து பார்த்தாங்க. he said this is nothing, don't worryன்றாங்க. அவ்வளவுதான் கிவ் அப் பண்ண கேஸ், nothing, don't worryன்னு சொல்லிட்டு the child was brought here, 40-minute procedure and the child was smiling. So இங்க டாக்டர் பாலா ஐசியூ they took such good care. 24 hours doctor was there with the baby. அந்த குழந்தை வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு டாக்டர் நிர்மலா ஜெய்சங்கர் அவங்க சொன்ன உடனே மறுபேச்சே இல்லை. நான் டெஃபினட்டா வரேன்னு நான் சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ ஹேவ் கிரேட் ரிகார்ட் ஃபார் திஸ் ஹாஸ்பிட்டல். இவ்வளவு நாளா அஃபோர்டபிள் எக்ஸலண்ட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபிள் பிரைசிங்ல முக்கியமா குழந்தைகளை பார்த்துக்க முடியாத வசதிகள் இல்லாதவங்களுக்கு அவ்வளோ கேரட் பார்த்துக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். இங்க வந்து ஐ வாண்ட் டு சே தட் we are so grateful to this hospital னு சொல்லணுங்கிறதுக்காக முக்கியமா நான் வரணும்னு நினைச்சேன். So this very first thing. So thank you doctor and thank you for this great, all the doctors, all the nurses for this great service. ஏன்னா உங்களோட ஸ்மைல் வந்து ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஏன் டாக்டர்ஸ் கடைசியில் தெய்வம்னு சொல்றாங்கன்னா தெய்வத்தினாலே முடியலன்னா டாக்டர் கிட்ட அப்ப டாக்டர் கிட்ட நீங்க தெய்வத்தை கும்பிடுங்கம்பாங்க. அது இந்த கோழியா முட்டையாங்கிற அந்த கதைக்குள்ள போயிடும். பட் டாக்டர்ஸ் வந்து your smile makes a big difference, so keep smiling. And இந்த ஹாஸ்பிட்டல் அஃபோர்டபிள் கேர் இருக்கு. அது வந்து நான் இங்க வரும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த ஹாஸ்பிட்டல் வரும்போது பார்த்துருக்கேன். ஏழை மக்கள், ஒண்ணுமே முடியாத மக்கள் வந்து நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும். அண்ட் முக்கியமா கிவன் அப் கேசஸ் தான் அதிகமா ரெஃபர் பண்ணி இங்க வர்றாங்க. இங்க வரும்போது they are cured and they go back home happyங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் டாக்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் டே நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. யூஸ்வலா நம்ம சினிமாவில் எப்படி கேள்விப்பட்டிருக்கோம், சார் மை ஒய்ஃப் இஸ் பிரெக்னென்ட்பாங்க, இல்லாட்டி நான் முழுகாம இருக்கேன் ஒய்ஃப் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃப் வந்து we are pregnant அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னது we are pregnant சொல்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அது புரியல.